ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக நம்மளில் நிறையா பேர் இந்த ஒரு தவறை தொடர்ந்து இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. தனக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்மளே மதிக்கணும். நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்றே நம்ம கைவிடணும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அதனால் உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒருபோதும் நீங்கள் நிற்காதீங்க. உங்களுக்கான மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களுக்கு அங்கே என்ன தேவைக்காக நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்களோ அந்த தேவைகள் கொஞ்ச நாளில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்காக போகிறீங்க. உங்களுக்கு நிறைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க. உங்களால் நிறையா லாபம் அப்படின்றது வருது. உங்களுடைய திறமைக்கு பெரிதாக அங்கே மரியாதை அப்படின்றது கிடையாது. நீங்கள் அங்கே போன உடனே உங்களை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் அந்த சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு இத்தனை வருஷமாக வேலை செய்யணும், ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அங்கே தொடர்ந்து உங்களுக்கு மரியாதை இல்லைனாலும் அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க, இது போல் எனக்கு சம்பள உயர்வு கொடுங்க, நான் தான் இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன்ல, நான் சரியாக தானே வேலை செய்கிறேன், என்னால் எந்த ப்ராப்ளமும் கம்பெனிக்கு வந்ததில்லைல்ல, அதனால் எனக்கு சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் மேலே மரியாதை இல்லாத ஒரு நபர், உங்கள் மேலே மரியாதை இல்லாமல் உங்களை வந்துட்டு பெரிதாக எண்ணாத ஒரு கம்பெனி உங்களுக்கு சேலரி ஏற்றி கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, இஷ்டப்பட்டால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இதுதான் நடக்கும். முதல்ல 90% உங்களை வேலையை விட்டு போகிறதுக்கு அவங்க பெருசாக அவங்க வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் ஒரு பக்கத்தில் லாபம் அப்படின்றது வருது, ஆனால் உங்களுக்கான மரியாதை அப்படின்றது கிடைக்காது. முடிந்த வரை உங்களை தட்டி கழிப்பாங்க. முடிந்த வரை உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கூப்பிட்றேன் நான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா நமக்கான மரியாதை அந்த இடத்துல சுத்தமாக இல்லாமல் போயிடும். பண தேவைகள் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதற்காக மரியாதையை இழந்து ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மரியாதைனா நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஆஃபீஸ் போனோன்னே நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுறது, திட்டுறது, ஏளனமாக நடத்துறது அப்படின்றது கிடையாது. மரியாதை அப்படின்றது நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர், உங்கள் வேலை கரெக்டாக போயிடும். ஆனால் உங்களுக்கான மரியாதைன்றது உங்கள் தொழில் நீங்கள் வந்துட்டு செய்கிறீங்கன்னா உங்கள் மரியாதை எதில் நம்ம குறிப்போம்? உங்களை வந்துட்டு சல்யூட் பண்ணி டெய்லியும் வீட்டு, அதாவது ஆஃபீஸ் வாசல்லேருந்து வரவேற்கிறது நம்ம சொல்லுவோம் கிடையாது. அதற்கான, அதாவது என்ன உழைக்கிறீங்களோ அதற்கான ஊதியம், சம்பள உயர்வு அப்படின்றது தான் உங்களுடைய மரியாதையை இந்த இடத்துல. ஒரு பெரிய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஐடி ஃபீல்டில், அவங்களுக்கு வெறும் மாதம் 10,000 5,000 சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? கிடைக்காது. நான் வாங்குகிற சம்பளம் தான்டா நீயும் வாங்குற, சிஸ்டம் மெக்கானிக் நான் வாங்குகிற சம்பளம் தான் நீயும் வாங்குற, உனக்கு அதுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு பதவிக்காக மரியாதை இல்லை, அந்த சம்பளத்துக்காக மரியாதை. உங்களுடைய வேலைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் ஊதியம் உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த இடத்துல உடனே கிளம்பி போயிடுங்க. இல்லை, உங்களை அவங்க தேடணும். நீங்கள் இல்லாமல் இந்த கம்பெனி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீட் பண்ணும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதுக்கு அவங்கள ஞாபகப்படுத்த வைக்கணும். அந்த ஒரு ஆப்ஷனை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வேலையில் வந்துட்டு சரியாக ஊதியம் ஒரு கொடுக்கல, சரி ஓகே நான் வேலைக்கு வரல போடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அது வேறு விஷயம். அதுதான் முட்டாள்தனம் அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடியது. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்தந்த வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். சரி ஓகே, இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு வரக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, சரி ஓகேங்க சார், சரி ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் லீவ் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை நான் இன்றைக்கி பர்மிஷன் எடுத்துக்கிட்டேன் சார், உடம்பு முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பர்மிஷன் எடுத்துக்கலாம். இது போன்று எடுத்துகிட்டு ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு பர்மிஷன்லேயே இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முடியல, வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிலைமையை க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் அங்கே வேலை நடக்கலை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். உண்மையாலுமே நீங்கள் இல்லாமல் அங்கே வேலை நடக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் கேட்குற சம்பள உயர்வு அப்படின்றது உங்களை தேடி வரும். என்னடா இப்போ தான் வந்துட்டு நம்ம சம்பளத்தை பற்றி பேசுகிறோம், டக்குன்னு லீவ் எடுத்தால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ, அதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இங்கே மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் தப்பு
பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் உங்கள் வந்துட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கான சம்பள உயர்வு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அப்படி அவங்க யோசிச்சிருந்தால் உங்களுக்கான சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருக்கணும்ல, கிடையாது இல்லை. அல்லது உங்களுக்கான மரியாதையை அந்த இடத்துல கொடுத்துருக்கணும்ல, கிடையாது இல்லை. அதாவது ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும். வாழ்க்கையில் அசிங்கத்தை சந்திக்காத மனிதர்கள் அப்படின்றது இருக்கவே முடியாது. இன்றைக்கி நான் அசிங்கத்தை சந்திக்காத இடங்கள் அப்படின்றது இல்லவே இல்லை. அப்போல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஆனால் அதே இடத்துல இன்றைக்கி நான் வந்து கௌரவமாக இருக்கேன், கெத்தாக இருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதே நிலைமையில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இது போல் மாறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சேனலுக்கான மிகப்பெரிய ஒரு மோட்டிவே அதுதான். ஸோ நம்ம அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாருக்கும் தன்னம்பிக்கை அப்படின்றது வரணும். இங்கே தலகணம் அப்படின்றது இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை இருந்தாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம சரியான பாதையில் போகணும். அப்போ தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டே நான் எங்கேயோ ஒன்று போகிறேன், ஆனால் நான் நினைக்கக்கூடிய இலக்குக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. நான் இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், எனக்கு இலக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு பாதையை சூஸ் பண்ணி நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன், வேகமாக நடக்கிறேன். இது எப்படின்னா த்ரெட்மில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடக்கிற மாதிரி தான். நம்ம எவ்வளவோ வந்துட்டு வேகமாக ஓடினாலும், எவ்வளவோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் ஸ்லோவாக ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்போம். அதை தாண்டி நம்ம போக மாட்டோம். அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய உழைப்பு சரியான வழியில் இருந்தது அப்படின்னா நிறைய பணம் உங்களை தேடி வரும், நிறைய பெயர்களும் உங்களை தேடி வரும். மரியாதை அப்படின்றது மற்றவங்க கொடுக்கறது அப்படின்றது நம்ம நடந்துக்கிற விதத்தில் கிடைக்கும். அப்படி நம்ம நடந்து அது கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும். அதற்கான விஷயத்த நம்ம தான் பார்க்கணும். நமக்கான ஒரு கெட்டது நடக்குதுன்னா நம்மளை விட வேற யாருக்கு அது பெருசாக வலிக்க போகுது சொல்லுங்கள்? யார் அதை பெருசாக இம்பேக்ட் பண்ண போகுது? நமக்கு தான் முதல் இம்பேக்ட். அதுக்கப்புறமேட்டி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். நமக்கு பிடிச்சவங்க, ஐயோ என் பையனை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐயோ என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னுடைய லவ்வரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது போன்று நமக்கு நம்ம மேலேயே மரியாதை இல்லை அப்படின்னா, நம்மளை நாமளே ஒரு அடிமைத்தனத்துக்காக ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்க உங்களை பற்றி யோசிச்சாங்களா? இதை சொன்னால் இவங்க சம்பளம் தரலையே, இவன் என்ன நினைப்பான், நம்மளை தப்பாக நினைக்க மாட்டான் அப்படின்னு யோசிச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவங்க பல வருஷமாக இப்படி பண்ணதுனால தான் அவங்க வந்துட்டு ஒரு விதமான லாபத்தையும் எடுத்துருக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வேலை எங்கே நடக்கணும், வேலை நடந்து உங்களுக்கான வந்துட்டு ஊதியம் வரல அப்படின்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கேட்கணும், கேட்டுட்டு கிடைக்கலாம் அந்த இடத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தோம்னா எப்போவுமே வந்துட்டு தேங்கி இருக்கிற குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஓடுற நீரோடையாக இருந்தால் மட்டும்தான் நிறைய இடங்களை பார்க்க முடியும், நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடியும், நிறைய கஷ்டங்களை பார்க்க முடியும். நல்லா நம்ம ஒரே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை வேலை விட்டு போங்கன்ட்டாங்கன்னா அந்த வேலை நமக்கு உறுதின்றது என்ன நிச்சயம் கிடையாது. வேலையை விட்டு போங்கன்ட்டானா அவங்கள்ட்ட போய் நம்ம கேஸ் போட முடியுமா? ஏன்னா தனியார் கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் அப்படின்றது ரொம்ப ரேர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒரு வேலையை தேடி போவோம். அப்போ ரொம்ப கடினம். உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியாக இருக்கக்குள்ளேயே அதில் நீங்கள் பயணம் பண்ண கற்றுக்கோங்க. அதை கஷ்டமாக்கி நம்ம தண்ணியில் வந்துட்டு நீச்சல் அடிக்கலாம், தரையில் நம்மளால் நீச்சல் அடிக்கவே முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம கையில் இருக்கக்குள்ளேயே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவே. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹார்ட்டின் கீழே கொடுத்துருங்க, இல்லை தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கொடுத்துருங்க. இல்லை ஏதாவது கருத்து சொல்லணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே வந்துட்டு பதிவிடலாம். இன்னும் வேறு எந்த மாதிரி வந்துட்டு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் இந்த வீடியோ கீழே வந்து பதிவிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோவோட குவாலிட்டி தரம் அப்படின்றது இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே நான் போவேன். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.